ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் அக்கா பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொட்டி நானும் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 5 வெங்காயம் 3 தக்காளி ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அக்கா வீட்டிலே பன்னீர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கார்லிக் நான் பண்ணதுனால கார்லிக்கை குட்டி குட்டியாக வெட்டிட்டாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு பட்டர் நல்லா ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சுட்டாங்க. மறுபடியும் கடாயில் பட்டர், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை போட்டு ஏற்கனவே வதக்கின பேஸ்ட்டு ஆட்டி வச்சுருந்தாங்கல்ல, அதையும் இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் அப்போ கிடைக்கல, அதனால நாங்கள் போடல. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா கலர் வர்றதுக்காக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அதில் சேர்த்துட்டாங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார்லிக் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கார்லிக் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. பொங்கல் ஹாலிடேக்கு எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.